ஆன்மீகத்தில் ஆன்மா என்றால் என்ன? ஆன்மாவை எப்படி உணர்வது? ஆன்மா என்ற சக்தியை எப்படி உணர்வது? நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க. அதுல ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள ஃபுல்லா டஸ்ட் இருக்கு. அந்த டஸ்ட் கீழே ஒரு கல் இருக்கு. இப்போ அந்த தண்ணி தான் உங்களோட மனம், மைண்டு. அந்த டஸ்ட் உங்களோட எண்ணங்கள், தாட்ஸ். அந்த கீழே இருக்க கல்லு தான் ஆன்மா. இப்போ நீங்க மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கல்லு தெரியாது. அந்த தண்ணிக்குள்ள இருக்க அந்த டஸ்ட், தூசி மட்டும் தான் தெரியும். அதாவது உங்களோட எண்ணங்கள், தாட்ஸ் மட்டும் தான் தெரியும். உங்க மைண்டுக்குள்ள எப்பயுமே எண்ணங்கள், தாட்ஸ், ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் ஓட ஓட அந்த கல்லு சுத்தமா தெரியாது. அந்த மைண்டுங்கிற அந்த தண்ணி கலங்கிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த கிளாஸை அப்படியே அசைக்காம கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்துல தூசி கீழே போய் செட்டில் ஆகும். தண்ணி கிளியரா தெரியும், கிளியர் ஆகும். அப்போ அந்த கல்லு தெளிவா தெரியும். அதே மாதிரிதான் நம்ம மனசும், நம்ம எண்ணங்களை அப்படியே உட்கார்ந்து கவனிக்கணும். கவனிச்சா எல்லாம் கிளியர் ஆகும். எதையும் ஃபோர்ஸ் பண்ணாம விட்டா தாட்ஸ் தெளிவா செட்டில் ஆகும், மனசு கிளியர் ஆகும். அப்பதான் ஆன்மாவை உணர முடியும். அந்த நிலவை தான் மெடிடேஷன் தவம்னு சொல்றோம். அந்த கல்லு தான் உங்க சக்தி. அதாவது அந்த ஆன்மா தான் உங்களுக்குள்ள இருக்க சக்தி, உங்களை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற சக்தி. தாட்ஸ் கிளியர் ஆகிறப்போ சோல் கிளியரா தெரியும். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை அகற்றி உங்கள் ஆன்மாவை அறியும் அறிவுதான் ஆன்மீகம்.